Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video class 11 chemistry structure of atom இந்த chapter start பண்றோம். So நம்ம text bookல கொடுத்திருக்கிறது நான் point wise உங்களுக்கு பிரிச்சு இதுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So first startingல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த introduction part. நான் எந்த பார்ட்டுக்கு நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். So in the first paragraph, first page தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். So Indian and Greek philosophers என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, மேட்டரை டிவைட் பண்ண அது ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல வாட் வில் ஹேப்பன் இஸ், அது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தரா நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலுக்கு ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கொடுத்திருக்காங்க. They believe that continued division of matter would ultimately give indivisible particles called atom. So இந்த atom அப்படின்ற நேம் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, atomio meaning uncuttable or non-divisible. அது atom அப்படின்ற அந்த நேம் ஒரு Greek word. அதோட மீனிங் என்ன அப்படின்னா uncuttable இல்லைன்னா non-divisible அப்படின்றது அர்த்தம். அதாவது இதுக்கு அப்புறமா அதை கட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். And these early ideas were speculative and could not be tested experimentally at that time. Speculative அப்படின்னா என்னன்னா ஒரு அசம்ஷன். அதாவது இதெல்லாம் இப்ப சொல்றது இந்த ஐடியாஸ் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அதை எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க டெஸ்ட் பண்ணல அந்த டைம்ல. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆட்டம் அதோட கான்செப்ட் என்ன சொல்றாங்க, ஒரு மேட்டர் எடுத்துக்கிறோம், அதை டிவைட் பண்ணிட்டே இருக்கும் கண்டினியூஸ்லி. ஒரு ஸ்டேஜ் அட்டைன் ஆகுது, அதுக்கப்புறமா அதை இன்னும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலா டிவைட் பண்ண முடியல. அந்த மாதிரி வர இந்த அன்கட்டபிள் இல்ல அன்டிவிசிபிள் ஃபார்ம் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு அசம்ஷன் தான். எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறமா அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த ஆட்டம் அப்படின்ற கான்செப்ட் டார்மெண்டாவே இருந்தது. டார்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங், அப்படியே அதாவது அதை ரெஸ்ட்ல விட்டுறாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணல. அதை பத்தி அவங்க எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, சேஞ்ச் பண்ணல. அதை அப்படியே அதை விட்டுறாங்க. Until revived in the 19th century அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது until revived in the 19th century. அதாவது 19th centuryல தான் அதை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜான் டால்டன் 1808ல அவர் யாரு, பிரிட்டிஷ் ஸ்கூல் டீச்சர், propose the first scientific atomic theory. அவர் தான் first atomic theory உருவாக்குறாரு. சோ டால்டன் என்ன பண்றாருன்னா, கன்சிடர் த ஆட்டம் அஸ் த அல்டிமேட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். சோ டால்டன் அவர் என்ன சொல்றாரு, அவர் யாரு, அவர் ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூல் டீச்சர். அவர் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட். அட்டாமிக் தியரிய பத்தி ப்ரப்போஸ் பண்றதுல அவர் தான் ஃபர்ஸ்ட். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்டம் தான் என்னது, ஒரு மேட்டரோட மெயின் பார்ட்டிகளே ஆட்டம் தான். அதை டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது அவரு சொல்றாரு. அண்ட் அவர் என்னென்ன தியரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் அண்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் டால்டன் தியரி என்னது, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன டால்டன் தியரி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது சம் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருந்தது. அதாவது சார்ஜிங் ஆஃப் கிளாஸ் ஆர் எபனைட் when rubbed with silk or fur. அதாவது நம்ம ரப் பண்ணும் போது சில்க் இல்லைன்னா ஃபர் வச்சு ரப் பண்ணும் போது என்ன கிளாஸ்ல எபனைட் ராட அது சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதெல்லாம் எதனால அப்படின்றத காமிக்க முடியல. சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. சோ டுவர்ட்ஸ் த லேட் 19th and early 20th century, experiments revealed that atoms are made of subatomic particles, electrons, protons and neutrons. So 19th century ஓட எண்ட்ல
20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா என்னாச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகளால செய்யப்பட்டது. அதுல வந்து என்னென்னலாம் இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் திஸ் வாஸ் த மேஜர் ஷிஃப்ட் ஃப்ரம் டால்டன்ஸ் இன்விசிபிள் ஆட்டம் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து மேஜரா வந்து ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அடுத்தது இங்க ஸோ டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகல்ஸ் நான் என்ன ஹெட்டிங் இங்க கொடுத்துருக்காங்களோ அதே ஹெட்டிங் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது structure of atom was obtained from the experiments on electrical discharge through gases. So atom ஓட ஸ்ட்ரக்சர் வந்து எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா. என்னது, ஆன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். அது வந்து த்ரூ கேசஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா தான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்குள்ள போக முன்னாடி மெயினா 2 ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஈஸியா பாயிண்ட்ஸா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மெமரைஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாயிண்ட் வைஸா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1830ல மைக்கேல் ஃபாரடே என்ன ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும்போது, அதாவது சொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ல பாஸ் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. எங்க நடக்குதுன்னா எலக்ட்ரோட்ஸ்ல வந்து நடக்குது. அண்ட் மேட்டர் வந்து இதனால ரிலீஸ் ஆகுது, இல்லாட்டினா டெபாசிட் ஆகுது. எங்க டெபாசிட் ஆகுது, எலக்ட்ரோட்ஸ்ல வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. And he formulated certain laws which you will study in 12th. So இதுல இருந்து வந்து மைக்கேல் ஃபாரடே சில லாஸ வந்து ஃபார்ம் பண்றாரு. அது வந்து நம்ம 12th வந்து பார்க்கலாம். And these results suggested the particulate nature of electricity. So இது வந்து என்னது, particulate nature of அந்த எலக்ட்ரிசிட்டியோட நேச்சரை பத்தி வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுச்சு. mid 1850ல நிறைய சயின்டிஸ்ட், மெயினா ஃபாரடே என்ன பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க இன் பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப்ஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செஞ்சு பாக்குறாங்க. 1850ஸ்ல நிறைய சயின்டிஸ்ட், முக்கியமா ஃபாரடே என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, அதை வந்து பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப்ஸ், அந்த டியூப்ஸ் பேர் வந்து கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செய்யறாங்க. இட் இஸ் டெபிக்டட் இன் 2.1 ஃபிகர். ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து cathode ray discharge tube. So a cathode ray tube is made of a glass containing 2 thin pieces of metal called electrodes. இந்த cathode ray tube இருக்குல்ல, அது வந்து கிளாஸால செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து 2 thin pieces of metal வந்து இருக்கு. அது பேர் வந்து electrodes. அந்த electrodes வந்து அதை அப்படியே சீல் பண்ணியே வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். So இதுதான் வந்து the electrodes. The electrical discharge through the gases could be observed only at very low temperature and at very high voltages. அதாவது அந்த டிஸ்சார்ஜ் நடக்குதுல்ல, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்ல எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ ஆகுதுல்ல, எது வழியா, த்ரூ கேசஸ் வழியா. அது வந்து எப்போ பார்க்க முடியும், அதாவது எப்போ வந்து இட் கேன் பி அப்சர்வ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டன் கண்டிஷன் வந்து இருக்கு. அதாவது வெரி லோ ப்ரெஷர் வந்து இருக்கணும் ஆஃப் த கேஸ் இன்சைட் த டியூப். அந்த டியூபுக்குள்ள இருக்கிற கேஸ் வந்து இட் ஷுட் பி ஆஃப் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் வெரி ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகணும். எங்க, அந்த எலக்ட்ரோட்ஸ், அந்த எலக்ட்ரோட்ஸ்ல வந்து வெரி ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகணும். The pressure of different gases could be adjusted by evacuation of the glass tubes. அதாவது அந்த different gases வந்து யூஸ் பண்ணா அந்த
இந்த கேஸஸோட ப்ரெஷர் என்ன சொல்லியிருக்காங்க, லோ ப்ரெஷர் தான் வந்து இருக்கணும். ஸோ அந்த கேஸஸோட ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னா பை த எவாகுவேஷன் ஆஃப் த glass tubes. When sufficiently high voltage is applied across the electrodes. அதுக்கப்புறமா high voltage வந்து அப்ளை பண்றாங்க. எதுல அப்ளை பண்றாங்க, எலக்ட்ரோட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் through a stream of particles moving in the tube from the negative electrode cathode to the positive electrode anode. சோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கேசஸ் வந்து உள்ள அனுப்புறாங்கல்ல, அந்த கேசஸோட ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரா இருக்கணும் அண்ட் வெரி ஹை வோல்டேஜஸா வந்து இருக்கணும். அடுத்தது இந்த டிஃப்ரெண்ட் கேசஸோட ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஸோ ப்ரெஷர் ஆஃப் த கேசஸ் வந்து என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க பை எவாகுவேஷன் ஆஃப் கிளாஸ் டியூப்ஸ். எவாகுவேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா வேக்யூம் பம்பை யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்றாங்க. அண்ட் அதை ரிமூவ் பண்ண பிறகுதான் வந்து அது என்ன லோ ப்ரெஷர்ல மாறுது. அதுக்கப்புறமா சஃபிஷியன்ட் ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றாங்க அந்த எலக்ட்ரோட்ஸ்ல. அண்ட் கரண்ட் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் த்ரூ அ ஸ்ட்ரீம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸா வந்து கரண்ட் வந்து அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வழியா தான் வந்து அது வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் மூவிங் இன் த டியூப் ஃப்ரம் த எங்க ஃப்ளோ ஆகுதுன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட் கேத்தோட்ல இருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆனோட் வரைக்கும் வந்து ஃப்ளோ ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கேத்தோட் ரே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. The flow of current from cathode to anode was further checked by making a hole in the anode and coating the tube behind the anode with phosphorescent material zinc sulfide. So இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து ஆகுதுல்ல கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு, அதை வந்து எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹோல் வந்து செய்யறாங்க எங்க ஆனோட் பக்கம். அண்ட் அதுக்கு மேல வந்து ஒரு கோட் வந்து பண்றாங்க ஆனோடுக்கு பின் பக்கமா. எதை வச்சு கோட் பண்றாங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் ஜிங்க் சல்ஃபைடு வச்சு வந்து கோட் பண்றாங்க. When these rays after passing through anode, so இந்த ரேஸ் வந்து பாஸ் ஆகுது இல்ல கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வருது இல்ல, சோ ஆனோடுக்கு வந்த பிறகு ஆனோட தாண்டி அது வந்து என்ன ஆகுது, இட் ஸ்ட்ரைக்ஸ் த ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங். ஸ்ட்ரைக் ஆகும்போது பிரைட் ஸ்பாட் இஸ் டெவலப்ட் ஆன் த கோட்டிங். ஒரு பிரைட் ரெட் ஸ்பாட் வந்து டெவலப் ஆகுது அந்த கோட்டிங் மேல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க காமிச்சிருக்காங்க the fluorescent coating அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனோடுக்கு பின் பக்கத்துல வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது. சோ இந்த ரிசல்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்களா, அது வந்து 1 by 1 வந்து பார்க்கணும். சோ the result of these experiments are summarized below. The cathode rays start from cathode and move towards the anode. So இந்த cathode rays வந்து cathodeல start ஆகி anodeல போய் முடியும். These rays themselves are not visible, but their behavior can be observed with the help of certain kind of materials, fluorescent or phosphorescent, which glow when hit by them. So இந்த ரேஸ் இருக்குல்ல, அதை வந்து விசிபிள் கிடையாது. ஆனா அதோட பிஹேவியரை வந்து நம்மளால கவனிக்க முடியும். அதோட பிஹேவியர் வந்து நம்மளுக்கு தெரியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் பேர் வந்து ஃப்ளோரசன்ட் இல்லைன்னா பாஸ்போரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன யூஸ் பண்ணாங்க, ஜிங்க் சல்ஃபைட் யூஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதுதான். ஸோ விச் க்ளோ வென் ஹிட் பை தம். ஸோ அதை வந்து அந்த ரேஸ் வந்து அது மேல படும் போது அது க்ளோ ஆகும். அதை வச்சு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டெலிவிஷன் பிக்சர் டியூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து கேத்தோட் ரே டியூப்ஸ் தான். அண்ட் இந்த டெலிவிஷன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து என்னது, ரிசல்ட் டியூ டு த fluorescence on the television screen coated with certain fluorescent or phosphorescent materials. So television picture tubes எல்லாமே என்னது, cathode ray tubes தான். அந்த டெலிவிஷன்ல அந்த பிக்சர் வந்து வருது இல்ல, அது எதனால வருது அப்படின்னா அந்த fluorescence எங்க இருக்குது, டெலிவிஷன் ஸ்கிரீன்ல வந்து கோட் பண்ணிருக்காங்க fluorescentனால. ஸோ எது மெட்டீரியலால வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் அது பட்டு தான் நம்மளுக்கு வந்து பிக்சர் வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க.
in the absence of electrical or magnetic field, these rays travel in straight line. So electric இல்லைன்னா magnetic field இல்ல அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்து டிராவல் ஆகும். எது இந்த கேத்தோட் ரேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்சென்டா இருந்ததுன்னா ரேஸ் வந்து கேத்தோட் ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகும்னு சொன்னாங்க. எலக்ட்ரிக்கல் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பிரசன்ஸ்ல என்னவாகும்னா behavior of the cathode rays are similar to that expected from negatively charged particles அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட பிரசன்ஸ் இருக்குன்னா இந்த கேத்தோட் ரேஸோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இருக்கும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த கேத்தோட் ரேஸ் எல்லாமே வந்து ஆர் மேட் அப் ஆஃப் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸால செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. சஜஸ்டிங் தட் த கேத்தோட் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்ட் எலக்ட்ரான்ஸ். அடுத்தது, the characteristics of the cathode rays electrons do not depend upon the material of electrodes and the nature of the gas present in the cathode ray tube. So next last point வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the cathode rays ஓட characteristics, அதாவது இந்த electrons ஓட characteristics வந்து அந்த மெட்டீரியல் ஆஃப் த எலக்ட்ரோட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்ல, அண்ட் த நேச்சர் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் இருக்குல்ல கேத்தோட் ரே டியூப்ல அந்த கேஸோட நேச்சரையோ இல்லாட்டினா அந்த கேத்தோட் ரேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் பேஸ் பண்ணி கிடையாது அப்படின்னு வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் தான் வந்து ரிசல்ட்ஸ். இதுல இந்த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க ரிசல்ட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் த பேசிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பேசிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், எல்லா ஆட்டம்ஸோட பேசிக் கான்ஸ்டிட்யூயன்ட்டே வந்து எலக்ட்ரான்ஸ் தான் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ஜ் to mass ratio of electrons. 1897 பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட் J.J. தாம்சன் என்ன பண்றாரு அப்படின்னா மெஷர் பண்றாரு. எதோட ரேஷியோனா ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் E to the mass of the electron Me. So இது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து மெஷர் பண்றாரு தாம்சன். எப்படி மெஷர் பண்றாருன்னா கேத்தோட் ரே டியூப் யூஸ் பண்ணியும் அண்ட் அப்ளைங் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் as well as to the path of electrons. ஸோ எப்படி வந்து அவரு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இதோட ரேஷியோவை, அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இதோட ரேஷியோவை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாருன்னா கேத்தோட் ரே டியூப் யூஸ் பண்ணி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட ரெண்டுத்தையுமே பர்பெண்டிகுலரா வச்சு வந்து கண்டுபிடிக்கிறாரு. எதுல எலக்ட்ரான்ஸ் போதுல அந்த பாத்துல. ஸோ when only electric field is applied. So இங்க வந்து electrical and magnetic field perpendicular to each other அந்த எலக்ட்ரானோட பாத்துல வந்து வைக்கிறாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்றாங்க, வெறுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான். The electrons deviate from their path and hit the cathode ray tube at point A. So இங்க பார்த்தோம்னா கேத்தோட்ல இருந்து ஆனோட் பக்கம் போகுதுல, சோ அப்ப வந்து என்ன ஆகுது, சோ இங்க வந்து அவங்க வைக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது டீவியேட் ஆகி பாயிண்ட் ஏல வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அடுத்தது சிமிலர்லி when only magnetic field is applied. அடுத்தது வெறுமையா மேக்னெட்டிக் ஃபீல்ட மட்டும் அப்ளை பண்ணும் போது எலக்ட்ரான் strikes the cathode ray tube at point C. So இப்போ ஃபர்ஸ்ட் வெறுமையா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் அப்ளை பண்ணிடும், அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் அப்ளை பண்ணும் போது அது டீவியேட் ஆகி C பாயிண்ட்ல போய் ஸ்ட்ரைக் ஆகுது பை
carefully balancing the electric and magnetic field strength, it is possible to bring back the electrons to the path which is followed in the absence of electric or magnetic field and they hit the screen at point B. So அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்றது மூலமா அது வந்து எலக்ட்ரான்ஸோட அது ஒரிஜினல் பாத்துல வந்து கொண்டு வர முடியும். அதாவது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்சென்டா இருந்துச்சுன்னா அது என்ன பாத்துல இருந்ததோ அதே பாத்துல வந்து நம்மளால அதை கொண்டு வர முடியும். அண்ட் அது வந்து ஸ்கிரீன்ல பாயிண்ட் பில வந்து ஹிட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு வந்து அதான் இங்க வந்து சொல்றாங்க. பாயிண்ட் பில ஹிட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. So Thomas argued that the amount of deviation of the particles from their path in the presence of electric or magnetic field depends upon. So Thomas வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டீவியேட் ஆகுதுல அதோட பாத்துல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்சென்ட் இல்ல பிரசன்டா இருக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் பிரசன்ட் ஆயிருந்தது, ரெண்டாவதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் பிரசன்ட் ஆயிருந்தது. அது வந்து சி பாயிண்ட்ல போய் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி வைக்கும் போது அதோட சேம் பாத்துலயே வந்து வந்துருச்சு, பி பாயிண்ட்ல போய் ஸ்கிரீன்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ அததான் வந்து இங்க சொல்றாங்க. சோ தாமஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த டீவியேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அதோட பாத்துல இருந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா the magnitude of the negative charge on the particle greater than the magnitude of the charge on the particle. Greater is the interaction with the electric or magnetic field and thus the greater is the deflection அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது சார்ஜ் வந்து ஹையரா இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ சார்ஜ் வந்து ஹையரா இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வில் பி கிரேட்டர். அண்ட் இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், சோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து லோவரா இருந்துச்சு அப்படின்னா அண்ட் டிஃப்ளெக்ஷன் வில் பி கிரேட்டர். ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதாவது எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா கிரேட்டர் டிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்ப்போம். The magnitude of the negative charge on the particle greater the magnitude of the charge on the particle, greater is the interaction with the electric or magnetic field and thus greater is the deflection அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குல்ல அந்த சார்ஜோட மேக்னிடியூட் அதிகமா இருந்ததுன்னா அதோட இன்டராக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. எதோட இன்டராக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டராக்ட் ஆகுது அதிகமாகுது, அதனால டிஃப்ளெக்ஷனும் அதிகமாகுது. செகண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்ததுதான் mass of the particle lighter the particle greater the deflection. பார்ட்டிகல் லைட்டரா இருந்துச்சு அப்படின்னா லோவர் லைட்டர் எல்லாம் ஒண்ணுதான் அது வந்து இருந்துச்சுன்னா then deflection will be greater. மூணாவது point, the strength of the electrical or magnetic field வந்து பார்த்தோம்னா the deflection of the electrons from its original path increases with the increase in the voltage across the electrodes or the strength of the magnetic field. So magnetic and the electric field ஓட strength பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான்ஸோட டிஃப்ளெக்ஷன் அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் எப்போ வோல்டேஜ் வந்து அதிகமாகும் போது. எப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு நடுப்புல வந்து வோல்டேஜ் அதிகப்படுத்தினா அதோட பாத் அதாவது அந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து வந்து அதிகமா தான் இருக்கும். ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டுத்துல எதை அதிகப்படுத்தினாலுமே அதோட டிஃப்ளெக்ஷனும் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பை கேரிங் அவுட் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்சர்வ்ட் by the electrons on electric field strength or magnetic field strength, Thomas was able to determine the value of E by mass ME. அதாவது E அப்படின்றது வந்து என்னது எலக்ட்ரிக் சார்ஜ், ME அப்படின்றது வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இதுதான் இதோட வேல்யூ வந்து 1.758820 × 10⁻11 கூலும் per kilogram
ஸோ சி அப்படின்றது கூலும் அண்ட் பர் கிலோகிராம். ஸோ எம்இ அப்படின்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் கிலோகிராம். இ அப்படின்றது வந்து என்னது மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ், அதோட யூனிட் வந்து என்னது கூலும். சின்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ், த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் மைனஸ் இ. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு தெரியும். ஸோ அதனால எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நம்ம மைனஸ் இ அப்படின்னு வந்து நம்ம. ஸோ இந்த பார்ட்டோட நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், அதுக்கப்புறமா டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.